ஆஸ்ட்ரோசேஜ் குண்டலியை இப்பொழுது டவுன்லோட் செய்து 50 பக்க ஜாதகம் இலவசமாக உடனே பெறவும். அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். நான் ஆஸ்ட்ரோசேஜ் ஜோதிடர் ஆண்டாள். ஏப்ரல் மாத ராசி பலன்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வருடம் 2017 4வது மாதம் உங்கள் எல்லோர் வாழ்க்கையிலும் எந்த விதமான சமாச்சாரம், பலன், பிரதிபலன் மற்றும் மாற்றங்களை கொண்டு வரும் என்று பார்க்கலாம். வாருங்கள். ஆஸ்ட்ரோசேஜின் இந்த ஏப்ரல் 2017 ராசி பலன் உங்கள் குடும்பம், தொழில், பண விவகாரம், காதல் மற்றும் கல்யாண விஷயங்கள் மேலும் பல விவரங்களை தரும். இந்த தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். ஆஸ்ட்ரோசேஜ் டிவிக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே செய்யுங்கள். மேஷ ராசிக்காரர்களே, உங்கள் பலன்களை பற்றி அறியலாமா? ஒன்பதாம் வீட்டு சனியின் மூலம் நீங்கள் ஏதாவது தார்மீக, ஆன்மீக யாத்திரை செய்யலாம். உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறிது விரக்தி ஏற்படலாம். ஆனால் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனம் தேவை. வேலை சம்பந்தமாக நீங்கள் வெளியூர் பயணம் செய்யலாம். 5ஆம் வீட்டு ராகுவினால் குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் வரலாம், அல்லது குழந்தைகளாலும் வரலாம். 6இல் உள்ள குரு செய்யும் வேலையில் ப்ரமோஷன் தரும், சுப விரயம் உண்டாக்கும். கேதுவின் 11ஆம் வீட்டு சஞ்சாரம் தன லாபத்தை குறிக்கிறது. சுக்கிரன், சூரியன் 12இல் இருப்பது வாழ்க்கை துணையின் காரியக்ஷேத்திரத்தில் திடீரென்று உதவலாம். சிகப்பு நிற ஆடைகளை நிறைய பிரயோகம் செய்யவும். ரிஷபராசிக்காரர்களே, நீங்கள் இந்த மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் பார்க்கலாமா? அஷ்டம சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள். எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. 5இல் உள்ள குரு மனதில் நிம்மதி கொடுக்கும். குழந்தை ஆசை உள்ளவர்களுக்கு நல்ல பலன் தரும். அவர்களது ஆசை பூர்த்தி ஆகும். ராகுவின் 4ஆம் இட கோச்சாரம் குழப்பம் உண்டாக்கும். மன கஷ்டம் கூட இருக்கும். தாயின் ஆரோக்கியத்திற்கு அசௌகரியம் ஏற்படலாம். சிலருக்கு வீடு மாற்றம் கூட இருக்கும். கேதுவின் 10ஆம் இட சஞ்சாரம் வேலை மாற்றம் கொடுக்கலாம். கூட வேலை செய்பவர்களுக்கு அன்புடனும் மேலதிகாரிகளிடம் மரியாதையுடனும் நடந்து கொள்வது உங்களுக்கும் ரொம்பவும் நல்லது. புதன், செவ்வாய் 12இல் இருப்பதால் செலவு அதிகரிக்கலாம். சுக்கிரன், சூரியன் 11இல் பல விதத்தில் லாபம் கொடுக்கும். சமூகத்தில் வேலை செய்யும் இடத்தில் மரியாதை மற்றும் நல்ல பெயர் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். உடலில் எந்த ரூபத்திலும் வெள்ளி அணிந்தால் உங்களுக்கு ரொம்பவே நன்மை. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த விதமாக இருக்கும் என்று பார்க்கலாம். வாருங்கள். சனியின் 7வது வீட்டு சஞ்சாரம் காரணமாக தூர தேச பிரயாணம் செய்ய நேரிடலாம். பாக்கியம் கை கொடுக்கும். வாழ்க்கை துணைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வரலாம், அல்லது உடல் ஆரோக்கியம் கெடலாம். வியாபாரத்தில் நல்ல திருப்பமோ மாற்றமோ வரலாம். ராகுவின் 3வது வீட்டு கோச்சாரம் தைரியம் தரும். எடுத்த காரியத்தை முடிக்க உதவும். குருவின் 4ஆம் இட கோச்சாரம் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க உதவும். தாய்க்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் ஜாஸ்தி ஆகலாம். செய்யும் தொழிலில் விருத்தி உண்டாகும். கேதுவின் 9ஆம் இட சஞ்சாரம் உங்களுக்கு புனித யாத்திரை மேற்கொள்ள உதவும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சூரியன், சுக்கிரன் 10ஆம் இட சஞ்சாரம் உத்தியோகத்தில் பெரிய பதவி வகிக்க வழிவகுக்கும். செவ்வாய், புதன் 11இல் சேர்க்கை லாபத்தை காண்பிக்கிறது. நீங்கள் புது வீடு மற்றும் வாகனம் வாங்கும் இது ரொம்பவே நல்ல நேரம். பச்சை நிற பாட்டில் அல்லது மண் தொட்டியில் மணி பிளான்ட் வைத்தால் உங்களுக்கு நல்லது. கடக ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி? சனியின் 6வது இட சஞ்சாரம் விரோதிகளை அடக்கும். உங்கள் காரியக்ஷேத்திரத்தில் நீங்கள் நன்றாக உழைத்து முன்னேறுவீர்கள். ராகு 2இல் இருப்பது கண் நோய், பணத்தட்டுப்பாடு போன்றவற்றிற்கு பிரச்சனை கொடுக்கலாம். பேசும் வார்த்தையில் கவனம் தேவை. தப்பெண்ணம், தவறாக புரிதல் மூலம் வேற்றுமை உண்டாகலாம். எப்பவும் ஜாகிரதையாக இருப்பது அவசியம். அவசர முதலீடு ஆபத்தில் முடியும்.
சிலருக்கு வேலை மூலம் பிரயாணம் இருக்கும், சிலருக்கு வேலை மாற்றமும் இருக்கலாம். குருவின் 3வது சஞ்சாரம் கூட பிறந்தோருக்கு நல்லது செய்யும். வியாபாரத்தில் கடினமாக வேலை செய்தால் பல மடங்கு லாபம், உயர்வு நிச்சயம். தாம்பத்திய உறவு சுமூகமாக இருக்கும். கேத்து 8இல் இருப்பது ஆன்மீக வாழ்க்கைக்கு உத்தமம். செய்யும் வேலையில் சன்மானம், மரியாதை நிச்சயம். தாய் சமான பெண்மணிகளிடம் அன்பாக இருங்கள். வெள்ளி பொருள்கள் உபயோகிங்கள். சிம்ம ராசிக்காரர்களே, எந்த மாதிரி பலன் எதிர்பார்க்கலாம் இந்த ஏப்ரல் மாதம் பார்க்கலாமா? சனி 5இல் குழந்தைகளுக்கு படிப்பிலோ வேலையிலோ தொந்தரவு தரலாம். தாம்பத்திய வாழ்க்கை மற்றும் வியாபாரத்திற்கு மிகவும் நல்ல நேரம். ராகு ஜென்மத்தில் இருப்பது மன சஞ்சலம் கொடுக்கும். உடல் அசௌகரியமும் வரலாம். கேத்துவின் 7வது வீட்டு கோச்சாரம் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் கிளப்பலாம் அல்லது விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தலாம். குரு 2இல் இருப்பது குடும்பத்தில் அமைதி கொடுக்கும். பண வருவாய் அதிகரித்தாலும் கூடவே செலவுகளும் இருக்கும். சூரியன் சுக்கிரன் 8இல் இருப்பது வேலையில் நிம்மதி கொடுக்கும். புதன் செவ்வாய் 9வது வீட்டில் இருப்பது வீடு, மனை, வெளிநாட்டு பிரயாணம் போன்ற சுபயோகத்தை கொடுக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனம் தேவை. வீட்டின் கிழக்கு திசையில் சூரியோதயம் முதல் சூரியாஸ்தமம் வரை 0 வாட் பல்ப் எரியவிட்டால் நன்மை உண்டாகும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்வோம் வாருங்கள். நான்கில் இருக்கும் சனி மனதில் அமைதி கெடுக்கும். வீட்டில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். குடும்ப நிம்மதி குலையும். உடல் ஆரோக்கியம் கெடும். குருவின் ஜென்ம சஞ்சாரம் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். மனம் ஆன்மீகத்தில் லயித்து அமைதி காணலாம். குழந்தைகள் நன்றாக படித்து முன்னுக்கு வருவார்கள். அவர்களுக்கு பிடித்த வேலையும் கிடைக்கும். 6இல் உள்ள கேத்து எதிரிகளை அடக்கி வைத்தாலும் வேலையில் சக ஊழியர்களிடம் அன்பாகவும் மரியாதையும் இருப்பது உங்களுக்குத்தான் நல்லது. 7இல் சூரியன் சுக்கிரன் காதலை ஊக்குவித்தாலும் தாம்பத்திய வாழ்க்கையில் சிக்கல், பதற்றம் உண்டாக்கலாம். செவ்வாய் புதன் 8இல் இருப்பது பலவிதமாக கஷ்டங்களை தரும் மற்றும் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்களையோ செய்திகளையோ கொடுக்கும். துளசியை ஆராதனை செய்யுங்கள். பிரசாதமாய் உட்கொள்ளுங்கள். துலா ராசிக்காரர்களே, உங்கள் இந்த மாத பலன் என்ன சொல்கிறது என்று பார்ப்போமா? இந்த மாத சனியின் 3வது இட கோச்சாரம் உங்கள் சாகசத்தை உயர்த்தும். நீங்கள் உங்கள் காரியக்ஷேத்திரத்தில் கடினமாக உழைப்பீர்கள். ராகுவின் 14ஆம் இட சஞ்சாரம் பலவிதங்களில் லாபத்தை தரும். ஷேர் பாசார் மற்றும் லாட்டரியில் தனலாபம் நிச்சயம். பெரிய சகோதரனின் உடல் ஆரோக்கியம் கெடலாம். குருவின் 12ஆம் வீட்டு கோச்சாரம் சுபவிரத்தை உண்டாக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். வீட்டில் மங்களமான காரியங்கள் நடக்கும். கேத்துவின் 5வது வீட்டு சஞ்சாரம் மந்திர சித்தி மற்றும் ஆன்மீகத்தில் ஊன்றி இருக்கிறவர்களுக்கு மிகவும் நல்லது செய்யும். மாணவர்கள் படிப்பில் தங்கள் திறனை காண்பித்து பாராட்டும் புகழும் பெறுவார்கள். உங்கள் ஆற்றல் உற்சாகம் இந்த மாதம் உச்சத்தில். உடல் ஆரோக்கியமாகவும் மனம் திடமாகவும் இருக்கும். 7இல் இருக்கும் செவ்வாய் புதன் மூலம் வியாபாரத்தில் வளம் காண்பீர்கள். வாழ்க்கை துணைக்கு கோபம், ஆத்திரம் அதிகம் வரலாம். இதனால் தாம்பத்திய உறவில் அதிருப்தி நிலவும். கஷ்டப்படும் பெண்மணிகளுக்கு உதவி செய்யுங்கள், உங்களுக்கு நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி என்று அறியலாமா? இந்த மாதம் சனியின் சஞ்சாரம் 2ஆம் இடத்தில் நடக்கிறது. இதனால் இடமாற்றம் வரலாம். சிலருக்கு வீடு, மனை மூலம் லாபம் கிட்டும். குருவின் 11ஆம் வீட்டு சஞ்சாரம் பல வழிகளில் வருவாய் பெருக உதவும். ஆர்ட்ஸ், மியூசிக், மெடிசன் போன்ற துறையில் இருக்கும் மாணவர்களுக்கு பிரகாசமான நேரம். ஆன்மீக விஷயங்களுக்கு இது ரொம்பவே நல்ல நேரம். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. ராகுவின் 10வது இட சஞ்சாரம் செய்யும் வேலையில் பல மாற்றங்கள் கொண்டு வரலாம். சிலருக்கு வேலை மாற்றம் கூட இருக்கலாம். கேதுவின் 4வது இடத்தில் இருப்பது மன அமைதியை கலைக்கும். சிலர் வீடு, மனை விற்க நேரிடலாம். தாயின் ஆர்வம் ஆன்மீக தார்மீக விஷயத்தில் அதிகரிக்கும்.
தாயின் உடல்நிலை கவலை கொடுக்கும். புதன் செவ்வாய் 6ல் விரோதிகளை அடக்கும், உடல் வலிமையையும் கொடுக்கும். 5ஆம் வீட்டில் உள்ள சுக்கிரன் சூரியன் சேர்க்கை வியாபாரத்தில் பிரமாதமான லாபத்தை தரும். தாம்பத்திய வாழ்க்கை உல்லாசமாக இருக்கும். தாமிரம் அல்லது ஸ்வர்ணத்தால் ஆன நாணயம் உங்களிடம் எப்பொழுதும் வைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கிறது என்று பார்ப்போமா? ஜென்ம சனி கடும் உழைப்பிற்கு பிறகு ஊதிய உயர்வு மற்றும் வேலையில் நல்ல திருப்பம் ஏற்படுத்தும். நண்பர்களுடைய மற்றும் கூட பிறந்தோரின் சகயோகமும் அன்பும் உங்களுக்கு நிச்சயம். ராகுவின் 9வது இட சஞ்சாரம் தந்தையின் சுகாதாரத்திற்கு கெடுதல் செய்யலாம். நீங்கள் புனித யாத்திரை மேற்கொள்ளவும் கொள்ளலாம். நீங்களும் உங்கள் குழந்தைகளும் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். கேதுவின் 3வது இடத்தில் இருப்பது உங்களை தைரியசாலியாக ஆக்கும். குருவின் 10ஆம் இடத்தில் இருப்பது வேலையில் ஒரு உச்ச நிலையை வகிக்க உதவும். சுக்கிரன் சூரியன் 4ல் இடமாற்றம் கொடுக்கலாம். ஒரு பெரிய அழகிய வீடு வாங்கும் யோகம் சிலருக்கு அமையும். செவ்வாய் புதன் 5ல் சேர்க்கை குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வழிவகுக்கும். காதல் ஜோடிகளுக்கு மிகவும் பிரமாதமான நேரம் இருந்தாலும் சின்ன விஷயங்களில் குழப்பம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். மஞ்சள் நிற துணி கைக்கொட்டை உபயோகிக்கவும் அதிர்ஷ்டமாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எந்த விதமாக பிரபாவத்தை கொண்டு வரும் பார்க்கலாமா? சனி 12ல் இருப்பது செலவை அதிகரிக்கும். கண் கால் சம்பந்தப்பட்டமாக பிரச்சனை வரலாம். குரு 9ல் உங்களுடைய தந்தைக்கு ஆன்மீக விஷயத்தில் ஆர்வத்தை அதிகரிக்கும். புனித பிரயாணமும் கொடுக்கலாம். குழந்தைகளின் விஷயத்தில் திடீரென பிரமாதமான விஷயங்கள் நடக்கலாம். சிலருக்கு குழந்தை பிறக்கும் நல்ல நேரம். கேதுவின் 2வது இட சஞ்சாரம் திடீர் தன லாபத்தை அல்லது பண இழப்பு கொடுக்கும். குடும்பத்தில் அதிருப்தி நிலவும். ராகுவின் 8வது இட கோச்சாரம் குடும்பத்தில் சொத்து சம்பந்தமான தகராறு தரும். கீழே விழுதல், அடிபடுதல், தூக்கமில்லாமை போன்ற பிரச்சனைகள் இருக்கும். தாயுடன் கருத்து வேறுபாடு இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும். சூரியன் சுக்கிரன் 3வது இட சஞ்சாரம் மேலதிகாரிகளிடம் மோதல் ஏற்படுத்தலாம். செவ்வாய் புதன் 4ல் இருப்பது வீடு வாங்கும் யோகம் காண்பிக்கிறது. பட்சிகளுக்கு தானியம் போடுங்கள், நல்லது நடக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு எந்த விதமாக பலன் கிடைக்கும்? சனி 11ல் உள்ளார். பலவிதத்தில் லாபத்தை உண்டு பண்ணுவார். உடல் திடமாக இருக்கும். பெரிய சகோதர உறவு மூலம் உதவி நிச்சயம் கிடைக்கும். கேது ஜென்மத்தில் உங்களுக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுக்கும். எப்பவும் கவனமாக இருந்தால் உங்களுக்கு நல்லது. வீட்டில் உள்ள பெரியோர்களிடமும் சிறியோர்களிடமும் அன்பாக இருங்கள். தாயின் சகோகம் பூர்ணமாக உங்களுக்குத்தான். ராகு 7ல் கணவன் மனைவி உறவில் எதிர்பாராத பிரச்சனைகள் கிளப்பி போராட்டம் உண்டு பண்ணுவார். சூரியன் சுக்கிரன் 2ல் சேர்க்கை வருவாய் வேகமாக அதிகப்படுத்தும். வியாபார விருத்திக்கும் மிகவும் நல்லது. வெகு தூர பிரயாணத்தினால் நன்மை அடைவீர்கள். புதன் செவ்வாய் சேர்க்கையில் 3ல் சகோதர சம்பந்தத்தில் விரிசல் காண்பிக்கிறது. டெக்னிக்கல் சம்பந்தமான படிப்பு தொடரும் மாணவர்கள் மிக வேகமாக முன்னேற்றம் காண்பார்கள். முறைப்படி தியானம் செய்தால் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மீனராசி நேயர்களே, வாருங்கள், உங்கள் இந்த மாத பலன் என்னவென்று பார்ப்போமா? இந்த மாதம் சனி 10ல் சஞ்சரிக்கிறார். வேலையில் மாற்றம் இருக்கும். வேலை மூலம் நீங்கள் விதேச பிரயாணம் செய்யலாம். வீடு மாற்றமும் சாத்தியம். செய்யும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுத்தலாம். தாம்பத்திய வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும். 6ல் இருக்கும் ராகு விரோதிகளை அறவோடு முடித்துவிடும். போட்டி தேர்வு போன்ற விஷயங்களில் நீங்கள் உங்கள் திறனை நன்றாக காண்பிப்பீர்கள். குடும்பத்தில் டென்ஷன் நிலவும். குருவின் 7வது வீட்டு கோச்சாரம் எல்லா விதத்திலும் நன்மை செய்யும். உடல் ஆரோக்கியம், மனதிடம், தாம்பத்திய உறவில் நிம்மதி மற்றும் வாழ்க்கையில் உற்சாகம் போன்றவற்றிற்கு மிகவும் நல்லது.
கூட பிறந்தோர் நண்பர்களுடன் சம்பந்தம் பிரமாதமாக இருக்கும். சூரியன் சுக்கிரன் ஜென்மத்தில் இருப்பது உடல் அசௌகரியம் கொடுக்கலாம். செவ்வாய் புதன் 2இல் சேர்க்கை வியாபாரத்தில் லாபமும் தனவிருத்தியும் கொடுக்கும். வயதானவர்களிடம் அன்புடன் பணிவுடனும் இருக்கும். எல்லாம் சுபமாக இருக்கும். விவரமான விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஆஸ்ட்ரோசேஜ் வெப்தளத்தில் செல்லுங்கள். எங்கள் குண்டலி ஆப் டவுன்லோட் செய்து உங்கள் ஜாதக சம்பந்தமாக விஷயங்களை பற்றி அறியுங்கள், ஆராயுங்கள். குண்டலி ஆப் மூலம் நீங்கள் 50 பக்க ஜாதகம் இலவசமாக பெறலாம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அல்லது ஷேர் செய்யுங்கள். எங்கள் ஆஸ்ட்ரோசேஜ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.